சாந்தி பூஷன் ஒன்று சொல்லியிருக்கார். பிரசாந்த் பூஷன், சாந்தி பூஷனுடைய மகன் பிரசாந்த் பூஷன் என்ன சொல்றாருன்னா, மேகா என்ஜினியரிங் நிறுவனத்துக்கு ஏப்ரல் 11, 23 வந்து 100 கோடியை கொடுக்குறாங்க பாஜகவுக்கு. உடனே அவர்களுக்கு 14,400 கோடி ரூபாய் மதிப்பிலான சுரங்க சாலை கட்டுமான பணிக்கு ஒப்பந்தத்தை கொடுக்குறாங்க. இதற்கும் மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது இது மாதிரிலாம் காங்கிரஸ் வந்து கேட்குறாங்க சொல்லுங்க. உச்சபட்சமா பதற வைக்கிற ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இந்த நாட்டை காப்பவர்கள் இரவும் பகலமாக சியாச்சின் மலையாகட்டும், பாகிஸ்தானுடைய எல்லை கோடாகட்டும், சீனா அருணாச்சல பிரதேச எல்லை கோட்டில் பாதுகாப்பவர்கள் நம்முடைய ராணுவ வீரர்கள். ராணுவ வீரர்களுக்கு ஒவ்வொரு நாளும் வீர வணக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது இந்த தேசம். ராணுவ வீரர்கள் இல்லை என்றால் இந்த தேசம் பாதுகாப்பாக இருக்காது என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் ராணுவ வீரர்கள் விஷயத்திலே விட்டு வைக்கவில்லை பாஜக. கடந்த 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி நடந்த புல்வாமா பயங்கரவாத தாக்குதல், ஏறக்குறைய 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் மனித வெடிகுண்டால். 40 ராணுவ வீரர்களை நாம் எழுந்திருக்கிறோம். ஆனா அந்த நாட்டிலிருந்து இவங்க நிதியை வாங்கியிருக்காங்க பாகிஸ்தான்ல இருந்து ஹப் பவர் கம்பெனி மூலமாக நிதியை கராச்சியிலிருந்து பெற்றிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், 2 நாட்களுக்கு முன்பு கூட இந்த தகவல் கிடைக்கும் போது சொன்னேன், சில தகவல் வருது. பாகிஸ்தான்ல நிதி வாங்கியிருக்கிறாங்க, சீனாலேருந்து நிதி வாங்கியிருக்கிறாங்க, வடகொரியால நிதி பெற்றிருக்காங்க. இவங்கெல்லாம் நம்ம நாட்டை அச்சுறுத்தும் அந்நிய நாடுகள், மிகப்பெரிய விரோத மனப்பான்மையில் இருக்கின்ற நாடுகள். வெளியுறவு கொள்கை தோற்றிருக்கிறது என்று நாம் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். சொன்னது இப்போ வெளிப்படையாக கலைஞர் செய்தி இன்னைக்கு ஒரு ஆவணத்தை வெளியிட்டிருக்காங்க. இதை நான் சொல்லலை, கலைஞர் செய்தி சொல்றதான் உங்ககிட்ட சொல்றேன். இதில் என்ன சொல்றாங்க அவங்க, 2019 பிப்ரவரி 14ஆம் தேதி புல்வாமா பயங்கரவாத தாக்குதல், 40 நம்முடைய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனால் அந்த அப்பவர் கம்பெனியிலிருந்து 1 மாதங்களுக்கு பிறகு நிதி வந்து சேருகிறது. இது எதற்காக இந்த நிதி கொடுக்கப்பட்டது, ஏன் கொடுக்கப்பட்டது, என்ன கைமாறு செய்தீர்கள், நம்முடைய ராணுவ வீரர்களை பறிகொடுத்திருக்கிறோம். இதற்கெல்லாம் மோடி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் பதில் சொல்லணும். இந்த முகத்தை வச்சுட்டு எப்படி வந்து வாக்கு சேகரிக்க போறாங்க? தமிழ்நாட்டுக்கு எப்படி வர முடியும்? தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் இந்திய மக்கள் எல்லாம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய மெகா ஊழல். இதை மறைப்பதற்காகத்தான் எவ்வளவு காலதாமதம் செய்ய முடியுமோ, எவ்வளவு மூடி மறைத்து உச்சநீதிமன்றத்தை ஏமாற்ற முயற்சிக்க முடியுமோ எல்லா வேலையும் கையில் எடுத்தாங்க. உச்சபட்சமா பாரத ஸ்டேட் வங்கியை பயன்படுத்தினாங்க. ஜூன் 30ஆம் தேதி கொடுக்குறோன்னு சொல்லுங்கன்னு, அதுவும் எடுபடவில்லை. உச்சநீதிமன்றம் மிகவும் உறுதியாக இருந்தது. பிறகு இந்திய தேர்தல் ஆணையத்தை விட்டு வாய்தா வாங்க வைக்க சொன்னாங்க, அதையும் உச்சநீதிமன்றம் ஒற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுது மோடியினுடைய உண்மை முகம் இந்த தேச மக்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. கன்னியாகுமரிக்கு வரும் மோடி அவர்கள் ஒரு கண்ணியமான பிரதமராக இருந்தால், இந்த தேசத்தை நேசிக்கின்ற பிரதமராக இருந்தால், நாங்கள் ஒரு குடியுரிமை பெற்ற மக்களாக கேட்கிறோம், இந்திய பிரஜையாக கேட்கிறோம். இதற்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்களிடம் பதில் சொல்லுங்க. இது வந்து ஆரம்பம் தான், கொஞ்சம் தான் எடுத்திருக்கோம், வந்திருக்கு. இன்னும் நிறைய வந்துட்டே இருக்கு. தினம் தினம் பத்திரிகையாளரை சந்திப்போம், தினமும் இந்த செய்தியை சொல்லுவோம். இந்த நாட்டை, இந்த தேசத்தினுடைய 4வது தூணாக இருப்பவர்கள் பத்திரிகையாளர்கள். இதை நடுநிலையோடு நியாயமாக இந்த தேசம் எப்படி சூறையாடப்படுகிறது, இந்த தேசத்துடைய மக்களை எப்படி ஏமாற்றப்படுகிறார்கள், எப்படி வெளிநாடுகளுக்கு துணையாக மோடி அரசு செயல்படுகிறது என்பதை நீங்கள் தெளிவுபடுத்தணும். மக்கள்கிட்ட இதை கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை அரசியல் கட்சிக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் இருக்கு. அதாவதுங்க எல்லா கட்சியும் வாங்கியிருக்காங்க. அதிமுக வாங்கியிருக்கு, திமுக வாங்கியிருக்கு, எல்லா கட்சியும் வாங்கியிருக்காங்க. ஒரு தேர்தல் நிதி என்பது எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் நீங்கள் தேர்தல் செலவுக்கு வச்சுக்கோங்க. இந்த தேசத்திற்கு தேவையான கட்சிகள் கொடுக்கறது வேற, மிரட்டி வாங்குறது வேற.
அமலாக்கத்துறையும் சிபிஐயும் இன்கம் டாக்ஸ் அமைச்சு ரைடு பண்ணுறது 10 நாள் பொறுத்து தேர்தல் பத்திரம் வந்த உடனே பணம் வந்து சேர்ந்த உடனே பாஜக அக்கௌண்ட்டுக்கு அந்த வழக்கை திரும்ப பெற்றுக்கொள்வது, இல்லை அந்த வழக்கை கைவிடுவது. இந்த போக்கை தான் கண்டிக்கிறோம். இதை தான் கண்டிக்கிறோம். பாகிஸ்தான் கிட்ட இருந்து நிதி வாங்கினீங்க. புல்வாமால 2019ஆம் ஆண்டு 40 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்களே, அந்த நாட்டுக்கிட்ட நிதி வாங்க வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டுச்சு? அப்ப இந்த தேசத்தை காட்டி கொடுக்கும் செயல் தானே இது. இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. இந்த நிறுவனம் யாருடைய நிறுவனம்? பாகிஸ்தான் கராச்சியிலிருந்து எதுக்கு பாஜகவுக்கு நிதி கொடுத்தாங்க? 40 ராணுவ வீரர்களை பறிகொடுத்த பிறகு இந்த நிதியை வாங்கலாமா? எல்லாருக்கும் தான் கொடுத்துருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸ் வாங்கியிருக்கு, எல்லாமே வாங்கியிருக்காங்க. யாரும் இப்படியெல்லாம் வாங்கல. வெளியிடுறோமே. நாங்க அந்நிய நிறுவனத்திடம் வாங்கல. ஐடி, சிபிஐ, அமலாக்கத்துறையை போய் ரைடு பண்ணிட்டு வாங்கல. அவங்கள வெளியிட சொல்லுங்க பாஜகவை. இப்ப நாங்க வெளியிடுறோம்ல. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.